திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற வசந்த உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை மாத வசந்த உற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இதில் வரும் 23ஆம் தேதி வரை நாள்தோறும் இரவு நேரங்களில் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். அதன்படி 4ஆம் நாளான நேற்று வெட்டிவேர் பல்லக்கில் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் எழுந்தருளினர். இதில் மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஒவ்வொரு சுற்றும் முடிவிலும் பாவை வடிவிலான பொம்மை மூலம் பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய குஜராத் அணி டெல்லி அணியின் நேர்த்தியான பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தது. இதனால் 17.3 ஓவர்களில் 89 ரன்களுக்கு சுருண்டது. அந்த அணி சார்பில் அதிகபட்சமாக ரஷீத் கான் 31 ரன்கள் சேர்த்தார். டெல்லி சார்பில் முகேஷ் குமார் 3 விக்கெட்டுகளையும், இஷாந்த் சர்மா மற்றும் ஸ்டப்ஸ் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். எளிய இலக்கை துரத்திய டெல்லி அணி 8.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 92 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. தோல்வியின் பிடியில் இருந்து மீண்டு வந்த டெல்லி அடுத்தடுத்து 2 போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியது. இப்போட்டியில் 2 ஸ்டம்பிங் 2 கேட்ச் பிடித்ததுடன் பேட்டிங்கில் 16 ரன்கள் அடித்த டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் ஆட்டநாயகனாக தேர்வானார். உக்ரைனின் வடக்கு நகரான செர்னிகிவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் கீவிற்கு வடக்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் பெலாரஸ் எல்லைக்கு அருகே செர்னிகிவ் நகரம் உள்ளது. 2.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நகரின் பரபரப்பான பகுதியில் ரஷ்ய ராணுவம் அடுத்தடுத்து 3 ஏவுகணைகளை வீசியதில் 8 மாடி குடியிருப்பு கட்டடம் உருகுலைந்தது. அதன் இடிபாடுகளில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் கட்டடங்கள் மற்றும் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. தாக்குதலின் போது பேருந்துகளில் இருந்த மக்கள் தப்பியோடி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போதுமான வான் பாதுகாப்பு உபகரணங்கள் தங்களிடம் இல்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்ய பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான உலகின் உறுதிப்பாடு போதுமானதாக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்றும் ஜெலன்ஸ்கி வருத்தத்துடன் கூறியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சில மணி நேரம் மட்டுமே ஆகும் என்றார். அதே சமயம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களில் பாஜகவினர் இயக்குநர்களாக உள்ளதால் நம்பகத்தன்மை மீது சந்தேகம் வருவதாக பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். இந்த நிலையில் கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் ஆகிய 3ம் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா என்று தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் விதம் குறித்தும் அதில் முறைகேடு செய்யாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் நாளை விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் பத்திர முறைகேடு உள்ளிட்ட ஊழல் புகார்கள் காரணமாக மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான பிரகலாத் பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தனையாளர் அமைப்பு சார்பில் தேசிய அளவில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கலந்துரையாடல் சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் பாஜக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். One is that the electoral bonds issue has reached the people so rapidly, and this Modi gate will definitely be punished. People are tired of these lies, people are tired of these empty promises, people are very, very unhappy about unemployment, price rise, rural distress. All these things together, corruption, government and this party will not be able to come back to power. இதனால் மக்களவைத் தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் எனவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வாக்குப்பதிவு இயந்திர பிரச்சனைகள் குறித்து நிச்சயம் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் பிரகலாத் பிரபாகர் கூறினார்.